மேசராசி, ரிஷப ராசி. ஸோ உங்களோட பையனுக்கு வந்து நீங்க ஜாதகம் பார்க்க போனா வந்து கன்ஃப்யூஷன் வந்துகிட்டே இருக்குது. ஒருத்தவங்ககிட்ட போனா மேசராசி, ஒருத்தவங்ககிட்ட போனா ரிஷபராசி அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு வருது அப்படின்னாலே வந்து, இந்த பாய்க்கு வந்து அவர் வந்து பிறக்கும்போது வந்து அவர் வந்து கிளைமேக்ஸ்ல பிறந்திருக்கிறார்ன்னு அர்த்தம். இந்த மேசராசி முடிஞ்சு ரிஷபராசி ஆரம்பிக்கும்போது அந்த காலகட்டங்கள்ல பிறந்த பசங்களுக்கு இந்த மாரி ஒரு கூற்று இருக்கும். அது ஏன் பிரச்சனை அப்படின்னா, இந்த ஜோதிடத்துல 2 சிலபஸ் போய்க்கிட்டு இருக்குது. ஒண்ணு வந்து வாக்கியம் பேஸ்டும், இன்னொன்னு திருக்கணிதம் பேஸ்டும் போய்க்கிட்டு இருக்குது. இந்த 2 பேஸ்ல வந்து ஜாதகங்கள் பார்க்கும்போது சிலாருக்கு இப்போ உங்க பையன மாரி சிலாருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஜோதிடர்கள வந்து நெறைய செலக்ட் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க இதுல சொன்னதிலே வந்து மினிமம் ஒரு 5, 7 பேர்ட்ட நீங்க ஜோதிடம் பார்த்துருக்கீங்க. 7 ஜோசியர நீங்க செலக்ட் பண்ணாதது தான் இந்த பிரச்சனை. சரிங்களா? நீங்க இனிமே வந்து எங்க போனாலும் வந்து உங்க பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜாதகம் எழுதிருங்க. ஜாதகம் எழுதிட்டு நீங்க ஜோசியர்ட்ட போகும்போது வந்து இதுதான் என் பையனோட ஜாதகம். இதுக்கு வந்து பலன் இப்போதைக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்றத நீங்க குடுத்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டான வரும். சரிங்களா? மத்தபடி வந்து உங்க பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க யாருகிட்ட வந்து ஜோசியம் பார்த்தீங்களோ, அந்த பேஸ்லயே வந்து கணிதத்தை வந்து கணிக்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் பார்க்குற ஜோசியர்ட்ட. அதே மாரி நீங்க எங்க போனாலும் வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் பிறந்த டைம் மட்டும் குடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம மனிதர்கள் வந்து உலகத்துல ஏகப்பட்ட கண்ட்ரில பிறப்பாங்க. இப்ப நம்ம தமிழ் பேசுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, ஸ்ரீலங்கா அந்த மாதிரிலாம் பிறந்திருக்கிறோம். ஆனா, நம்ம பிறந்த இடத்துல வந்து ஒரு சூரிய உதயம் இருக்கும். சூரியன் உதயத்தை வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணி இந்த கூற்றுக்குள்ள கொண்டு வருவோம். இவங்க என்ன ராசி நட்சத்திரம் அக்யூரேட்னஸ் பண்றதுக்கு. அப்ப எங்க போனாலும் வந்து நீங்க எங்க பிறந்தீங்கன்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்ப வந்து நீங்க வந்து மலேசியால ஜொகூர்ல பிறந்தா ஜொகூர்ன்னு சொல்லுங்க. அதே மாரி வந்து பினாங்குனா பினாங்குன்னு சொல்லுங்க. அதே மாரி கோலாலம்பூர்னா கோலாலம்பூர்ன்னு சொல்லுங்க. இந்த மாரி சொல்லிக் குடுக்கும்போது வந்து இந்த வித்தியாசம் வராது. இல்லாட்டினா மேஜரா நீங்க போய் டேட் ஆஃப் பர்த் பிறந்த டயத்த மட்டும் போட்டு குடுத்துட்டீங்கன்னா, ஒரு சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப கம்ப்யூட்டரைஸ்டா வந்துட்டதுனால மலேசியான்னு தட்டிருவாங்க, சிங்கப்பூர்ன்னு தட்டிருவாங்க, ஸ்ரீலங்கான்னு தட்டிருவாங்க. இங்க வந்து உங்களுக்கு வித்தியாசப்பட்டுரும். ஒரு சிலர் கரெக்ட்டா வாங்கி உங்ககிட்ட பார்த்துருவாங்க. ஒரு சிலர் வந்து சரி ரைட்டு அப்படின்னு பார்த்து சொல்லும்போது இந்த கன்ஃப்யூஷன்ஸ் வரும். அதுதான் ஒரு பிரச்சனை. மத்தபடி வந்து உங்க பையனுக்கு வந்து நீங்க வாக்கியம் பேஸ்டுல ஃபாலோ பண்றீங்கன்னா, வாக்கியம் பேஸ்டு ஜோசியரா தான் ஃபாலோ பண்ணணும். திருக்கணிதம் பேஸ்ல போனீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க. திருக்கணிதத்துல தான் நீங்க ஜோதிடம் பார்த்துருக்கீங்கன்னா, திருக்கணிதம் பேஸ்டரா தான் அடுத்தடுத்த ஜோசியர செலக்ட் பண்ணணும். வாக்கியத்துல போனீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க. இந்த ஒரு பிரச்சனை மோஸ்ட்லி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து மேசம் தான் அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேச ராசியிலே தொடர்றது நல்லது. சரிங்களா?